ஹாய், டாபிக் வைஸ் பிவைக்யூ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற அறிஞர்கள் ஜி போப், வீரமாமுனிவர் இவங்க 2 பேர் பற்றி கேட்டிருக்க பிவைக்யூ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. ஸோ திருக்குறளை ஒரு இங்கிலீஷில் வந்து எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாருன்னா 1886. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுன்ற போது நமக்கு ஜி போப் அவர்கள் வந்து வந்துடுவார். நெக்ஸ்ட்டு, தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் ஜி போப். தமிழ் செய்யுட் கலம்பகம். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி போப். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி போப். திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். இது யாரு? ஜி போப். திருக்குறள், திருவாசகம் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் தான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் சொன்னவர் ஜி போப். ஸோ அவருடைய கல்லறையில வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு எழுத சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து 8 திங்களும் வடமொழி, தமிழ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். ஸோ அவர் வந்து சென்னை வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 8 months ஆயிருக்கும். அப்போ இந்த 8 months அவர் வந்து சும்மா வராமல் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த படகுலேயே வந்து பாய்மர கப்பல்லே வடமொழி, தமிழும் படிச்சிருப்பாரு. ஸோ நமக்கு தமிழ் கன்ஃபார்ம் தெரியும். இன்னொரு லாங்குவேஜ் என்ன? வடமொழி. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஓல்டு புக்கில் ஜி போப் லெசன் இருக்கும். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட், பரிதிமா கலைஞர் தனிப்பாசுர தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். தனிப்பாசுர தொகை யாருடைய நூல்னா பரிதிமா கலைஞர் அவருடைய நூல். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? 40 ஆண்டுகள். 40 years என்ன பண்ணிருப்பார்? அவர் வந்து திருக்குறளை வந்து படிச்சிருப்பாரு. திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். ஜி போப் 1820ஆம் ஆண்டு டேஷாம் நாள் பிறந்தார்? ஏப்ரல் 24. ஸோ அவர் வந்து எப்போ பிறந்திருப்பாருன்னா ஏப்ரல் 24, 1820 தான் அவருடைய பர்த் டேட். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? ஜி போப். தம் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஜி போப். ஸோ மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரு 10 questions தான் யூனிக்காக கமிதி எல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கு. ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழிபெயர்த்தா? ஆங்கிலம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்த ஜி போப் பிறந்த நாடு. மேலே வந்து அவர் பர்த் டேட் பார்த்தோம். இப்போ அவர் பர்த் கண்ட்ரி பார்த்தோம்னா கனடா. அவர் எங்க பிறந்திருப்பாரு? கனடால வந்து பிறந்திருப்பார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இது யாருன்னா ஜி போப். ஜி போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட் கலம்பகம். தமிழ் செய்யுட் கலம்பகம். ஜி போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. ஸோ புறநானூறால தான் அவருக்கு வந்து தமிழ் மேல வந்து அதிக பற்று வந்து உண்டாச்சு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். திருக்குறள், திருவாசகம் பார்த்து நாலடியாரும் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜி போப் அவர்களால். தமிழ் செய்யுட் கலம்பகம் இதுவும் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஜி போப். ஸோ இது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது யாருன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜி போப்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் ஆன்சர். நெக்ஸ்ட், அறநூல்கள் இருந்து ஆய்ந்தெடுத்த தமிழ் செய்யுட் கலம்பகம் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜி போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? 1886, 1886. இங்கே தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அது ஜி போப். தமிழ் செய்யுட் கலம்பகம் ஜி போப். ஓகே. ஸோ இது நமக்கு வந்து 26 கொஸ்டின்ல வந்து ஒரு 10 questions தான் வந்து யூனிக்காக இருக்கும். இது எல்லாமே ரிப்பீட்டர் தான். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஓல்டு புக்கில் ஜி போப் அவரை பற்றி இருக்க லெசன் தான். அதுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இதுலேயே கவர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து வீரமாமுனிவரும் கண்டினியூஷனாக வந்து பார்த்துடலாம். போப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வீரமாமுனிவர் பேஸ் பண்ணியிருக்க பிவைக்யூ. ஞான கண்ணாடி என்று சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி அது என்ன நூல்னா சமய நூல். எழுதியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவம். அவர் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து என்ன பண்ணிருப்பார்? சீர்திருத்திருப்பாரு. அது என்ன வடிவம்னா வரி வடிவம். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. இங்க கொடுத்திருக்கிற அவருடைய நூல் என்ன? தேம்பாவணி. சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி தான் வந்து தமிழ்ல வந்து முதல் அகராதி. அதை இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர்.
தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர். இப்ப பார்த்தோம். ஸோ அது வந்து நம்ம தமிழ்லயே வந்து வெளிவந்த முதல் அகராதி. தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர். எகர உகர வரிசை எழுத்துல வந்து அந்த புள்ளியில வந்து நிறைய குழப்பம் இருக்கும். அதை வந்து தீர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். தமிழில் சதுர அகராதி என்னும் அகரமுதை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க ஆசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, பார்த்து வச்சிருங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று புகழ்ந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் முனிவர்களுள் ஒருவராக இருக்காருன்னு சொல்லி அவரை புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுர அகராதி. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. சந்தா சாஹிப் தான் வந்து இஸ்மத் சன்னியாசி சொல்லிட்டு அவருக்கு வந்து பட்டம் கொடுத்திருப்பாரு. அதோடைய மீனிங் என்னன்னா தூய துறவி. தூய துறவி. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்னு பார்த்திருப்போம், ஆங்கிலம். வீரமாமுனிவர் லாட்டின் அந்த மொழியில் வந்து என்ன பண்ணிருப்பாரு? டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டு மட்டும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மொழிபெயர்த்திருப்பாரு. பரமார்த்த குரு கதைகளை நகைச்சுவை நூல் எழுதியவர் வீரமாமுனிவர். பொருந்தாத இணை கண்டுபிடிக்க. பெருஞ்சித்திரனா தமிழ் சொல். இது வந்து பொருந்தாதது. மற்ற கொடுத்திருக்க மூணுமே வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கு. முதலாக சதுர அகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தால்? லத்தீன். கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முகத் திலவல் பின்னர் திறந்தன் நாமை வேளார் என்ற வரிகள் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். சதுர அகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஸோ அதே சதுர அகராதி ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டே இருக்கு. இங்க என்ன கொடுக்க? நூல்கள், நூல் ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க. தொன்னூல் விளக்கம் யாருதுன்னா வீரமாமுனிவர் அவரது தான். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள். நலவெம்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். 4312. சரி, நமக்கு வந்து இது ஓல்ட் புக் பேஸ் பண்ணி, ஓல்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. எல்லாருடைய ஆத்தரும் இருக்காங்க. இதுல வந்து நமக்கு இப்போ வந்து இருக்கிறது பார்த்தா ராமலிங்க அடிகளாரும் வீரமாமுனிவர் தான் சிலபஸ்ல இருக்காங்க. ஓகே, போப்பு அண்ட் வீரமாமுனிவர் ரெண்டு பேர் பத்தியும் இருக்கிற PYQ வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.